என் வீடு ஏலத்துக்கு வருது. ஏலத்துக்கு முன்னாடி மக்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கு. என்னோட வீடு என்னோட முதல் வீடு, முதல் காதல் மாதிரி இருந்தது. இதுல 2 பேர் வாழ்ந்தாங்க. அவங்கள நான் உயிருக்கு உயிரை நேசிச்சேன். இன்னைக்கு 12 மணிக்கு ஏலம். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போறேன். அந்த வீடை நான் பார்க்க போறேன். கடைசி தடவையா கூட இருக்கலாம். அபி அபி, நீ இப்பெல்லாம் ஏன்பா வர்றதே இல்ல? அபி, கேரம் விளையாட இல்லையா? உன் ராணி உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கா தெரியுமா? இல்லப்பா, அது இன்னைக்கு கேரம் விளையாட டைம் இல்ல. என்னது, கேரம் விளையாட உனக்கு டைம் இல்லையா? உன்னுடைய ஃபேவரட்டான இடம் காலியா தான் இருக்கு. நீங்க விளையாடுங்க, நான் கிளம்புறேன். அட, உன் லைஃப்ல அப்படி யாருப்பா வந்துட்டா? ராணியோட பெரிய ஆளா? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுப்பா. ஆமாப்பா, உண்மையான ராணி அவளை நான் இழந்துட்டேன். அதனாலதான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். லைஃப்ல அவளை இழந்த எல்லாமே இழந்துட்டேன். இவன் என்ன சொல்றான்? எனக்கும் புரியல. ஏதோ டென்ஷன்ல இருக்கான் போல. அபி நில்லு, என்ன ப்ராப்ளம் சொல்லு. நாங்க தான் இருக்கோம்ல, உட்காந்து பேசலாம். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லடா. அது வேற ஒண்ணும் இல்ல. என்னோட கனவு வீட்டை நான் பார்க்க போறேன். அப்புறம் வரேன். ரிக்ஷாண்ணா நில்லுங்க. இவன் எந்த கனவு வீட்டை பத்தி பேசுறான் தெரியலையே. சரி வா விளையாடலாம். பொண்ணுங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணு, ஆனா ஃபைனல் டெசிஷன் சித்தார்த்தோட தானே? இல்ல, அவன் என்னையே ஃபைனல் பண்ண சொல்லிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கான் அவன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவனுக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வேணுமா? எக்ஸாக்ட்லி அப்படியே உன்ன மாதிரியே ஒரு காப்பி வேணுமா? அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஆபீஸ் போய் நீ எப்படி அவனோட ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்றியோ அதே மாதிரி வீட்டுல இருக்க ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்ன மாதிரி ஒரு ட்வின்ஸ் கேட்கறான் அவன். அந்த பொண்ணுக்கு சேம் பிளட் குரூப்பா இருக்கணும், டிஎன்ஏ, ஹைட், வெயிட், தோற்றம் எல்லாமே சேமா இருக்கணும். இந்த மொத்த உலகத்திலேயே டிஎன்ஏ மேட்சா இருக்க ஒரே பொண்ணு யாருன்னா உன் தங்கச்சி ரியா மட்டும்தான். ஐம் சோ சாரி. என்னோட நிழலா? பொதுவா சொல்லுவாங்க நிழல் எப்பவும் நம்மளை விட்டு பிரியாதுன்னு. ஆனா இவ கடவுள் தயவால சிட் அவளை பார்க்கவே கூடாது. ஒருவேளை பார்த்துட்டாலும் சிட் அவன் பாதையை மாத்திக்கணும். அவன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது. இப்ப போய் அவளை வீட்டுல விட போறியா? வா, எம்எல்ஏ தான் எத்தனை தடவையோ தண்ணி அடிச்சிருக்கு. ஒரு தடவை கூட டிஷ்யூ பேப்பர் கொடுக்கல. இதுவும் கார் தானே. டிஷ்யூ இருக்கிறது உனக்கு தானே தெரியும், அவளுக்கு எப்படி தெரியும்? இந்த நீயே வச்சுக்க. காலிஃப்ளவர் மசாலா. அப்புறம் வேற என்ன செய்யணும்? இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசுங்க. அது போதுமா? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆமா, அபி ஏன் இன்னும் கேரம் விளையாட போகல? ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? அபி எங்க இருக்கான்னு நேரடியா கேட்க வேண்டியதுதானே? பாட்டி, தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது பிரக்யாவை பார்த்தோன்னா உங்க மனசுக்குள்ள சின்ன நம்பிக்கை வந்திருக்குன்னு. ஆனா நான் இந்த வீட்ல தான் இருக்கேங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. சோ ப்ளீஸ் என்ன கோவப்படுத்தாதீங்க, சரியா? தனு, பாட்டி கிட்ட அப்படி எல்லாம் பேசாத.
ரியலி ஆலியா, நீ இந்த வார்த்தையை சொல்லாத சரியா? நேத்து அபி முன்னாடி பாட்டி எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல? அவ மட்டும் என்ன, நாங்க எல்லாரும் தான் பார்த்தோம். பாட்டி எங்க எல்லாரும் முன்னாடியும் அபி கிட்ட டைரக்டா சொல்லிட்டாங்க, உங்க 2 பேர்னாலதான் பிரக்யா வந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லலன்னு. அப்படியா? இங்க பாரு, தேவையில்லாம என்ன இந்த முதல்ல முறைக்காத. பாட்டி சொன்னதான் சொன்னேன். பித்தாலி, நீ கிச்சன்ல வேலை செஞ்சு அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரியே ஆயிட்ட. எப்படி எல்லா காய்கறி கூட உருளைக்கிழங்கு சேர்க்கிறோமோ அதே மாதிரி நீனும் சேர்ந்துக்கிற. நேத்து அபி கூட சேர்ந்த, இன்னைக்கு இவங்க கூட சேர்ந்துக்கிற. ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்கிற. எல்லார் பார்வையிலயும் நான் தப்பானவளா தான் தெரியறேன். இன்னும் சொல்ல போனா இந்த வீட்ல இருக்கிறதுலயே அப்பாவியானவன் நான் தான். நான் நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்னதான் மிரட்டிட்டே இருக்கீங்க, நான் யாரையும் மிரட்டல. இப்ப எனக்கு வேலை செய்யறதுக்கு இஷ்டமே இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் உங்க யாருக்கிட்டே பேச மாட்டேன். புரிஞ்சுதா? மித்தாலி அண்ணி, இந்த டிராமாவை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போய் அமைதியா சமைக்கிற வேலையை பாருங்க. யாராவது இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? அபி எங்க? அபி எங்கேயும் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனா. ஆமா தனு, அண்ணன் வெளியில கேரம் விளையாடிட்டு இருப்பாரு, வேற எங்க போவாரு? ஆலியா, நான் அததான் சொல்ல வரேன். அபி வெளியவும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இல்ல. தனு, நானும் உன்னை 2 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா அபி மேல கவலையே பட்டதில்ல. இப்ப என்ன புதுசா கவலைப்படுற? இந்த அளவுக்கு வருத்தப்படுற? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விஷயமே வேற. அப்போ பிரக்யா உயிரோட இருந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்போ அபி எப்ப வேணாலும் அவகிட்ட போகலாம். தனு, நீ அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் கேளு. அண்ணன் எங்க போனாருன்னு தெரியும். அவங்க கிட்ட நீ போய் கேளு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ லெஃப்ட் எடுத்துக்க, நான் ரைட் எடுத்துக்கிறேன். குழப்பாதரா. நான் ஒண்ணு உன குழப்பல, தெளிவுபடுத்துறேன். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சிமித், பிரசாந்த், அபி எங்க? நான் சொன்னது கேட்கலையா? ஓ என்ன? அபி எங்க போனாரு? அபி அந்த பக்கம் போனாப்ல. அங்கனா எங்க? அவர் ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாரு. என்னது இது? சாக்கேத். ஆட்டோக்காரங்கிட்ட சாக்கேத் கிட்ட போக சொல்லி சொன்னாரு. சாக்கேத்தா? ஏதோ ட்ரீம் பத்தி பேசிட்டு இருந்தான். ஏய், அபி எந்த ராணியை பத்தி பேசினாரு? நம்ம அபியும் ராஜா தான்ப்பா. ஏதாவது ராணி இருக்கும். தனு கிட்ட இருந்து நீ ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. மறைச்சுதான் ஆகணும், இல்லனா அவங்க என்ன கொன்னுருவாங்க. இவங்க கூட இன்னமும் எப்படிதான் அபி அந்த வீட்டுல இருக்கானோன்னு புரியல. அவ ஒண்ணு வீட்டுல இல்ல. அப்புறம் அவன் வெளியே தானே இருக்கான். என்ன யோசிக்கிற? பிரச்சனை உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கா, ஆனா நீ எந்த ஒரு பதிலும் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. உன்னை நான் டென்ஷன் ஆக்க விரும்பல. பிரச்சனை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது 7 சபதம் எடுத்துக்கிட்டோம். அதுல ஒரு சபதம் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கணும்னு. அதனால என்ன விஷயம்னு சொல்லி ஏன் டென்ஷனா இருக்க? ரியாவோட தங்கச்சி தானே. அவளை பத்தி யோசிச்சா கண்டிப்பா எமோஷனல் ஆயிடுவல்ல. அப்புறம் அவளோட நேச்சரை பத்தி, அவளோட டெம்பரமெண்ட், அவளோட யோசனை, அவ மனசு, அவளோட செயல்பாடு, அவ பிடிவாதம், அவ நினைச்சதை சாதிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவா, எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவா. அதெல்லாம் யோசிக்கும் போது சில நேரங்கள்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டோன்ட் வரி, டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். இங்க பார், உன் பாஸ் எங்க இருக்கானோ சேஃப். அவன் ஹி இஸ் வெரி லக்கி. அப்புறம் அவன் பெங்களூர்ல இருக்கான். அப்புறம் ரியாவை அவன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூ ரிலாக்ஸ், ஓகே? இந்த அளவுக்குலாம் யோசிக்காத. அவன் கிரேசியா இருப்பான். ஒழுங்கா செக் பண்ணு, வண்டியில தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். என் Dress ஃபுல்லா நாசமாக்கிட்டான். Dress ஈரமாக்கிட்டான். எல்லாரும் கிரேசியா இருக்க மாட்டாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனை பார்த்தல்ல, அவன் எப்படி டிஷ்யூ கொடுத்தான்னு பார்த்தல்ல. யா ரைட். சில பேரு கிரேசி இல்லதான், கேரிங்காம இருப்பாங்க. ஓகே, எஸ். ஐஸ்கிரீம் சாப்பிடு. பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப சரி பண்ணு. நான் வண்டியை பத்தி சொல்லல. என்ன சொன்ன? வேற என்ன பிரச்சனை? சரி சரி, வண்டி ரெடி பண்ணல? ரெடி ஆயிடுச்சு. லக்கி சாம் கிடைச்சிருக்குல்ல. எதுக்கு இப்போ உளர்ற? அட, நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் சரியான டூல் கிடைச்சிருச்சுப்பா. சரி சரி வா, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. தனு, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆலியா, அது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் உன்கிட்ட அபி எங்கன்னு கேட்டேன் இல்லையா? எங்க இருக்காரு? அபி எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ணன் எங்க போயிருக்காரா? அபியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவர் சாக்கத்து போயிருக்காரா. ஆமா, இதுல நீ டென்ஷன் ஆறதுக்கு என்ன இருக்கு தனு? அங்க ஒண்ணு ஊரடங்கு போடலையே. ஆலியா, அங்கதான் நம்ம வீடு இருக்கு, மெஹரா மேன்ஷன். வீடு இருந்துச்சு. மெஹரா மேன்ஷன் இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்ப அது யாரோட ப்ராப்பர்ட்டி? இந்த பர்ஸும் என்னோடது, இதுக்குள்ள இருக்கிற பொருளும் என்னோடது. அதுக்குள்ள என்னோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர் இருக்கு, இன்க்ளூடிங் தி மெஹரா மேன்ஷன். அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ
பிரக்யாவோடது. எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த மெஹரா மென்ஷன் தான் காலியா இருக்கே, அங்க யாருமே இல்லையே. போன வாரம் அந்த சாரியோட செகண்ட் சேல்ஸ்க்கு போயிருந்தோம்ல, அப்போ அந்த வழியா தான் போனோம். அங்க எதையும் உடைச்சிட்டு இருந்தாங்களே, பார்க்கல? அங்க வேலை நடந்துட்டு இருந்துச்சே, நீ பார்க்கலையா? அது பெரிய பங்களா. அது நம்ம வீடு மாதிரி சின்ன வீடா என்ன? 3-4 நாள்ல சரி பண்றதுக்கு கண்டிப்பா 2-3 மாசம் ஆகும்பா. இன்னைக்கோட நியூஸ் பேப்பர் எங்க அண்ணி? ஒரு நிமிஷம். சீக்கிரம் கொடுங்க. அபி எதுக்கு அந்த இடத்துக்கு போனாருன்னு நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரியும். நியூஸ் பேப்பர்ல அவர் எதை படிச்சு அவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு? லிப்ஸ்டிக் இல்ல பியூட்டி பார்லர் ஆடுனா தனுவுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும். பேப்பர் படிக்க தெரியுமா இல்ல சும்மா படம் தான் பாப்பியா? தனு, அத என்கிட்ட கொடு. அண்ணி இங்க பாருங்க, நான் மும்பை யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். நான் ஒண்ணு உங்களை மாதிரி நியூஸ் பேப்பரை டிஷ்யூ பேப்பரா பயன்படுத்த மாட்டேன், சரியா? இத என்னன்னு பாரு. சாரி சேல் போட்டிருக்காங்களா? ஹலோ, மும்பை யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் முடிச்சவங்களே, டெல்லி இங்கிலீஷ் புரியலையா? நான் வேணா டிரான்ஸ்லேட் பண்ணவா? ஷட் அப் பண்ணி. பிரக்யா மெஹரா மேன்ஷனை ஏலத்துல விடுறான். கடவுளே, மிட்டாளி அண்ணி, இது ரொம்ப சின்ன வீடு. மொத்த நாள் ஏன் லெஃப்ட் ரைட் நடந்துகிட்டே இருக்கீங்க? நான் எங்க போறதுன்னு நீங்க சொல்லுங்க. நடுவுல நடக்காதீங்க, இடிக்காமையாவது இருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? இந்த சின்ன குளத்துல நானும் ஒரு சின்ன மீன் தான்.
நான் இங்க நீந்தலன்னா வேற எங்க போய் நீந்துறது? அட நீங்க உட்காருங்க, நீந்துங்க, நடங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா வாய் மட்டும் மூடுங்க. இந்த வீட்ல சாப்பாடு கம்மியா தான் கிடைக்குது, அதனால கொஞ்சமா தான் வாயை திறக்கிறேன். இப்ப இந்த மகாராணி பேச கூட வேண்டாங்கறாங்க. மித்தாலி அண்ணி, இதுக்கப்புறம் நீங்க உங்க வாயை திறந்தீங்கன்னா நான் உங்களோட வாயை தச்சிருவேன். எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். புரிஞ்சிடுச்சு. எனக்கு ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? பிரக்யா நம்மளோட வீட்டை ஏலத்துல விடுறா. இந்த நியூஸ் தான் ஏற்கனவே பேப்பர்ல வந்துருச்சு இல்லையா? நீ மறந்து போயிட்ட. உனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். ஆலியா பண்ண தப்புல அந்த வீடை நம்மகிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்மளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த மகாராணி எதையும் விட்டு வைக்கல. ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க நீங்க. நீ என்ன பேச விடாம தடுப்பியா? அப்ப நீ செஞ்ச காரியத்தை எவ்வளவோ தடுத்தா, எங்களால முடியல. உனக்கான தண்டனை என்ன தெரியுமா? இந்த நரகமான வீட்டுல வாழ்றதா. ஆனா உன்னால நானும் வாழ்றேன். அப்ப இந்த நரகத்துல இருக்காதீங்க, நேரா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்களேன். நீ என்ன உங்க அம்மா வீட்டுல இருக்க பெருசா பேசுற? போதும் போதும், நிறுத்துங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அபியும் பிரக்யாவும் ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கணும். முதல்ல இவ, அப்புறம் இவ. இப்ப நீங்க எந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பிரக்யாவும் அபியும் எப்பவோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மித்தாலி அண்ணி, அந்த கான்டெக்ஸ்ட பத்தி நாங்க பேசவே இல்ல. கான்டெஸ்ட்? அப்படின்னா அவ கான்டெஸ்ட்ல கலந்துக்க போறாளா? இப்ப என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லு, எந்த ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்க போற? கடவுளே, ஒரு ஷோ இருக்கே, 7 குழந்தைங்களுக்கு 7 அம்மாவா நடிப்பாங்களே, அந்த ஷோவா? அண்ணி கான்டெஸ்ட் இல்ல, கான்டாஸ்ட். நீங்க என்னோட கிராஜுவேஷனை பத்தி கிண்டல் பண்ணீங்கல்ல, நான் சொன்னதுக்கான அர்த்தம் அபியும் பிரக்யாவும் சந்திக்க கூடாது. ஏன்னா நம்ம அபிக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் பண்ணோம்ல. இப்ப அவங்க மீட் பண்ணாங்கன்னா அது எல்லாமே இப்ப சால்வ் ஆயிடும். அப்புறம் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல? அபிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அபிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம், ஆலியா எனக்கு பார்ட்னரா இருந்த விஷயம், அப்புறம் கடைசியில கார் ஆக்சிடென்ட் ஆன விஷயமும் தெரிஞ்சிடும். எந்த கார் ஆக்சிடென்ட்? தேங்க்யூ. நீ என்ன ஃபாலோ பண்றியா? இல்ல அத்தை. என்ன அத்தைன்னு கூப்பிடாத. நீங்க ரன்பீரோட அம்மா. ரன்பீரோட சம்பந்தப்பட்ட எல்லா உறவும் எனக்கும் உறவு தான். உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? என்ன? ஏன்னா ரன்பீர் கிட்ட இனிமையா பேசி அப்படியே நீ வளைச்சு போட்டுட்ட. ஆனா எனக்கு இனிமையான பேச்சு அப்புறம் இனிமையா பேசுறவங்க 2 பேரையுமே சுத்தமா பிடிக்காது. அதனால ப்ளீஸ் என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்திடு. நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணல. ஆட்டோ தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆட்டோ தேடிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகணும். எவ்வளவு வெயில் அடிக்குது, வீட்டுக்கு வேற போய் சமையல் வேற பண்ணணும். ஓ ப்ளீஸ். நீ பேசுற இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்தா டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போ. உனக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், அப்புறம் உங்ககிட்ட இருந்து எனக்கும் விடுதலை கிடைக்கும். எதுக்காக என்ன நீங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு நீங்க செலக்ட் பண்ண சாய்ஸ் நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு புரியுது. ஆனா ஏன் வெறுக்கிறீங்கன்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாம நான் உங்க பிள்ளையோட பொண்டாட்டி. நீ இப்ப அம்மா பையனோட டாபிக் எடுத்ததுனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் தான் பையன் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சு விட்டுடுவாங்க. ஆனா கல்யாணம்ங்கிற விஷயம் வரும்போது அப்போ பையனோட இஷ்டம் இல்ல, அம்மாவோட இஷ்டம் தான் செல்லும். ஏன்னா அப்ப அந்த பையன் தன்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வரல, அம்மாவுக்காக மருமகளை கூட்டிட்டு வர்றான். ஆனா இந்த விஷயம் உனக்கு புரியாது. நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் எப்பவுமே ரியாவை தான் என் மருமகளா நினைச்சேன். என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு ஃபேமிலி பெயிண்டிங்க நான் வரைஞ்சு வச்சிருந்தேன். ஆனா நீ வந்து அந்த ஃபேமிலி பெயிண்டிங்ல இருந்து ரியாவை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. ரன்பீரை நீ ரொம்ப அழகா உன் பக்கம் வரவழைச்சிட்ட. அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுவும் ஏமாத்தி. அதனால எப்பெல்லாம் உன்னோட முகத்தை நான் பாக்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு உன் மேல வெறுப்பு தான் வருது. அதனால உன் லைஃபுக்கு எது நல்லதுன்னு தெரியுமா? தயவு செஞ்சு நீ என் முன்னாடி வராம இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை நீ என் முன்னாடி வந்தேன்னு வெயி, அப்புறம் உனக்கு எது தகுதியோ அது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். இன்சல்ட்.